வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று தரமேழிலே 29வது அலகான ஒரு நிகழ்வின் இயல் தகவு பற்றி பார்க்கிறோம். பாருங்கள், இப்போது இந்த ஒரு நிகழ்வின் இயல் தகவு எனும் போது ஒரு நிகழ்வு நிகழக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றி நாங்கள் இங்கே மிக எளிய வகையில் பரிசோதிக்க போகிறோம். இது எங்களுக்கான நிகழ்தகவு எனும் பாடத்தின் ஒரு அறிமுகமாகும். நாங்கள் மேல் வகுப்புகளிலே பெரிய பாடமாக இதனை நாங்கள் கற்க உள்ளோம். ஆகவே நாங்கள் இந்த அலகிலே என்னென்னவெல்லாமற்றை நாங்கள் கற்கப் போகிறோம் என்பதை சற்று பார்ப்போமா? பாருங்கள், இப்போது இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள், நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் என்பவற்றை இனங்காணவும், பரிசோதனை ஒன்றில் பெறக்கூடிய பேறுகளை விவரித்து கூறவும் தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள். பாருங்கள் மாணவர்களே, ஒரு நிகழ்வுகளை நாங்கள் 3 வகையாக நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். ஒன்று, நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள், மற்றது நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள். பாருங்கள் மாணவர்களே, சூரியன் காலையில் கிழக்கில் உதிக்கும் என்பது நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வு. காலையில் சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்பது நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வு. ஆனால் சூரியன் காலையில் மேற்கில் உதிக்கும் அல்லது வடக்கில் உதிக்கும் அல்லது தெற்கில் உதிக்கும் என்பது கூறப்படுவது அது நிச்சயமாக நடைபெறுமா? இல்லை, அது நடைபெறுவதற்கான சாத்தியமே இல்லை. அது நிச்சயமாக நடைபெறாத ஒரு நிகழ்ச்சி ஆகும். இன்று இரவு மழை பெய்யும். கூறுங்கள் மாணவர்களே, மழை பெய்யுமா? கூற முடியாது எங்களால். ஏன்? அங்கே வந்து சில வேளைகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கும் அல்லது பெய்யாது போகலாம். இவற்றினை நாங்கள் நிச்சயித்து கூற முடியாது. இன்று நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுமா? கூறுங்கள். அதுவும் எங்களால் இலகுவில் குறிக்க முடியாது. வெற்றி தோல்வி அங்கே சமநிலை 3லும் நிறைவேறலாம். நாங்கள் இந்த போட்டியின் முடிவுகளை நாங்கள் முதலிலே தெரிந்திருப்போம். வெற்றி நடைபெறும் அல்லது தோல்வி அல்லது நடுநிலையில் சமநிலையில் முடியும் என தெரிந்திருந்தாலும் இன்னதான் நடக்கும் என அங்கே கூற முடியாதுதான். நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள், இவைகளை பற்றி தான் நாங்கள் இங்கே பார்ப்போம். அடுத்து, பரிசோதனை ஒன்றில் பெறக்கூடிய பேறுகளை நாங்கள் விவரித்து கூறுவோம். பரிசோதனை எனும் போது மாணவர்களே, விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் நடத்தப்படும் பரிசோதனை அல்ல. நாங்கள் இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக, இந்த எழுமாற்று நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக சில பரிசோதனைகள், நாணயத்தை சுண்டுதல், தாயக்கட்டையை உருட்டுதல், இவ்வாறான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொண்டு அவற்றில் கிடைக்கப்படும் பேறுகளை எவ்வாறு விவரிக்க முடியும் என்பது தொடர்பாகவும் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் தயாரா மாணவர்களே? நாங்கள் இப்போது படிமுறையாக எங்களுடைய பாடங்களுக்குள் நுழைய உள்ளோம். பார்ப்போம். பாருங்கள், நிகழ்வுகள் பார்ப்போம். மேலும் சில நிகழ்வுகளை இங்கே பார்க்க உள்ளோம். மேலே பாய்ந்தால் கீழே விழுவீர்கள். நெருப்பை தொட்டால் சுடும். நீரில் விழுந்தால் நனையும். தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கீழே விழும். சூரியன் கிழக்கில் உதிக்கும். பாருங்கள், மேலே குறிப்பிடப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள். பாருங்கள் மாணவர்களே, மேலே பாய்ந்தால் கட்டாயம் நாங்கள் கீழே விழுவோம். மேலே பறப்போமா? இல்லை. நெருப்பை தொட்டால் சுடும். அது குழந்தை பிள்ளைக்கும் தெரியும். என்ன? நெருப்பை சுட்டால் அது சுடும். நெருப்பை தொடும்போது அது சுடும். கீழே நீரிலே நனைந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நீரிலே நாங்கள் விழுந்தோம் எனில் கட்டாயம் நனைவோம். அடுத்து, தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கீழே தான் விழும், ஒருபோதும் மேல் நோக்கி செல்லாது. பாருங்கள். அடுத்தது, சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். இது ஏற்கனவே பார்த்தோம். இந்த நிகழ்வுகள் அனைத்துமே நிச்சயமாக நிகழும் நிகழ்வுகள். அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம் அந்த நிகழ்வுகளை 3 வகையாக. அதில் உள்ள நிச்சயமாக நிகழும் நிகழ்ச்சிகளுக்கான உதாரணம் தான் இந்த இவை. ஆகிய மாணவர்களுமே பாருங்கள், இவை அனைத்துமே நிச்சயமாக நிகழும். ஆகவே அடுத்து பார்ப்போம். அடுத்த டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறும். கூற முடியுமா? அது சொல்ல முடியாது. ஏன் மாணவர்களை? சில வேளைகளில் இலங்கை அணி வெற்றி பெறலாம், அல்லது இலங்கை அணிக்கு எதிராக போட்டியிடும் அணி வெற்றி பெற முடியும், அல்லது அது சமநிலையில் நிறைவு பெற முடியும். அடுத்து, இன்று மாலை மழை பெய்யும். கூறுங்கள், மழை பெய்யுமா? அதுவும் சொல்ல முடியாது. மழைக்குரிய காலநிலை தென்பட்டாலும் சில வேளைகளில் மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அல்லது இல்லை. பெய்யும் அல்லது பெய்யாது. இங்கே 2 முடிவுகள் உண்டு. நாணயம் ஒன்றை சுண்டும் போது தலை விழும். நாணயத்தை சுண்டும் போது பாருங்கள், நாணயத்தில் 2 உண்டு. தலை, மற்றது பூ. அந்த 2இல் ஏதாவது ஒன்று விழும் மாணவர்களே. ஆகவே பாருங்கள், தலை விழலாம் அல்லது பூ விழலாம். நாணயத்தின் 2 முகங்களில் ஏதாவது ஒன்று விழும். ஆனால் நாணயம் விழும்போது அது என்னவென்று எங்களால் நிச்சயித்து கூற முடியாது.
கணித புத்தகத்தை புரட்டும் போது முக்கோண எண்ணை கொண்ட பக்கம் ஒன்று வரும். கணித புத்தகத்தில் பாருங்கள், முழு எண்கள் அனைத்தும் உண்டு. அதிலே நாங்கள் ஒரு பக்கத்தை புரட்டும் போது அது கட்டாயம் முக்கோண எண்ணாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்களே. முக்கோண எண்ணாக இருக்கலாம் அல்லது வேறொரு எண்ணாக இருக்கலாம். மேலே குறிப்பிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிச்சயமாக நடைபெறுமா அல்லது நடைபெறாதா என்பதை எங்களால் நிச்சயித்து கூற முடியாது. ஆகவே இவைதான் நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள். பாருங்கள், ஆகையால் இத்தகைய நிகழ்வுகள் எழுமாறான நிகழ்வுகள் எனப்படும். ஏன் இந்த முடிவுகள் தெரியும், ஆனால் எங்களுக்கு அதிலே இன்னதான் நிகழும் என்பதை எங்களால் குறித்து கொள்ள முடியாது. பாருங்கள், எனவே இவற்றை நாம் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் என வகைப்படுத்த முடியும். பாருங்கள், இவற்றினை நாங்கள் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் என வகைப்படுத்துவோம். பாருங்கள், நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகளின் முடிவுகள் எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் வரப்போகும் நிகழ்வினை நாங்கள் அந்த முடிவினை எதிர்வு கூற முடியாது உள்ளது. புரிந்து கொள்கிறதா மாணவர்களே? மேலும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிழக்கில் சூரியன் மறையும். நடக்குமா? கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும். ஆகவே கிழக்கில் சூரியன் மறையும், இது நிச்சயமாக நடைபெறாது. 7ஆம் வகுப்பு மாணவரின் ஒரு வயது 21 வருடங்கள். 7ஆம் வகுப்பு மாணவரின் வயது 21 வருடங்களாக இருக்க முடியுமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. ஆப்பிள் மரம் ஒன்றில் தேங்காய் காய்க்கும். ஆப்பிள் மரத்தில் ஆப்பிள் தான் காய்க்கும், தென்னை மரத்தில் தான் தேங்காய் காய்க்கும். ஆகவே இதுவும் நிச்சயமாக நடைபெறாது. தங்க ஆபரணம் ஒன்று நீரில் கரையும். தங்க ஆபரணம் நீரில் கரையும் எனில் நாங்கள் போட்டிருக்க முடியாது மாணவர்களே. ஆகவே தங்க ஆபரணம் நீரில் கரையாது. மேலே குறிப்பிடப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும் நிச்சயமாக நடைபெறாது. பாருங்கள், இந்த தரப்பட்ட இவ்வளவு நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக நடைபெறாது. ஒரு நிகழ்வுகளின் 3 வகைகளை நாங்கள் இப்போது பார்த்துள்ளோம். நிச்சயமாக நிகழும் நிகழ்வுகள், அடுத்து நிச்சயமாக நிகழாத நிகழ்வுகள், அடுத்து நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள். விளங்குகின்றதா இப்போது? சரியா மாணவர்களே? பார்ப்போம் இப்போது. நிகழ்வுகளை நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெற முடியாத நிகழ்வுகள் மற்றும் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் என்ற வகையில் நாங்கள் 3ஆக வகைப்படுத்தலாம். இப்பாடத்தில் நாம் கற்க இருப்பது நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகள் பற்றி தான் நாங்கள் பார்க்க உள்ளோம். ஏனெனில் மாணவர்களே, நிச்சயமாக நிகழும் நிகழ்ச்சிகளை பற்றியும் எங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அது எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக நிகழ முடியாதவற்றையும் எங்களுக்கு தெரிந்திருந்தோம் ஏற்கனவே. ஆனால் நிச்சயமாக கூற முடியாதவற்றை பற்றித்தான் நாங்கள் கற்க வேண்டும். அவற்றினைத்தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், கிரிக்கெட் போட்டி ஒன்றில் முதலாவதாக துடுப்பாட்டத்தை மேற்கொள்ளும் அணியை தெரிவு செய்வதற்காக நாணய சுழற்சி மேற்கொள்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாருங்கள், இது அந்த போட்டியின் ஆரம்பத்தில் நிகழும். அணித்தலைவர்கள் இருவரும் நடுவரும் சேர்ந்து அதனை நாணய சுழற்சியில் ஈடுபடுவார்கள். நாணயம் ஒன்றை சுழற்றும் போது பெறக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள் இங்கே நடக்கும்? ஒன்றில் அந்த நாணயத்தின் தலை விழ முடியும் அல்லது பூ விழும். தலை விழல் அல்லது பூ விழுதல். பாருங்கள், 2 நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற சார்ந்து. நாணயம் கோடாத நாணயம் ஒன்றாக இருப்பின் தலை விழக்கூடிய சந்தர்ப்பமும் பூ விழக்கூடிய சந்தர்ப்பமும் சமனாகும். இப்போது கவனியுங்கள், இந்த கோடாத என்ற வார்த்தையானது நாங்கள் புதிதாக அறிகின்றோம். இந்த கோடாத எனும் சொல்லானது பாருங்கள், கோடாத எனும் போது அது சமச்சீரானது. அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு எல்லாவற்றுக்கும் சம சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது பாருங்கள், தலை விழுவதற்கும் பூ விழுவதற்கும் சமனான சந்தர்ப்பம் கொண்டிருந்தால் அந்த நாணயம் கோடாத நாணயம் எனப்படும். அந்த நாணயத்தில் சிறிய வளைவுகள் அல்லது ஏதாவது பூச்சிகள் நாங்கள் பூசி இருந்தோம் எனில் என்ன நடந்திருக்கும்? அது அங்கே தலை விழுவதற்கும் பூ விழுவதற்குமான சம சந்தர்ப்பங்கள் காணப்படாது. ஆகவே என்ன நடக்கும்? அங்கே அது சமச்சீரானதாக இருக்காது. ஆகவே அது கோடாத என்ற வார்த்தையை நாங்கள் அங்கே பிரயோகிக்க முடியாது. இப்ப சதுரமுகி தாயை கட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் 6 முகங்களும் சமனாக இருப்பதால் அங்கே நாங்கள் அதனை உருட்டும் போது 1லிருந்து 6 வரை நாங்கள் எண்ணிட்டு இருந்தோம் எனின் அதன் முகங்கள் அந்த 6 எண்களும் கிடைப்பதற்குரிய நிகழ்வு சமனாக இருக்கும். ஆகவே அதை நாங்கள் கோடாதது என கூற முடியும். ஆனால் ஒரு கனவுரு வடிவிலான ஒரு தாயக்கட்டையை எடுத்தோம் என்றால் அதன் முகங்களின் வடிவங்கள் வித்தியாசம். ஆகவே அங்கே நாங்கள் அது சமச்சீரானதாக இருக்காது. அதனால் அதனை கோடாத என்று அழைக்க முடியாது.
ஆகவே பாருங்கள், கோடாத எனும் போது நாங்கள் கூறப்படுவது அதற்கு கிடைக்கின்ற பேறுகள் அனைத்துக்கும் சம சந்தர்ப்பம் இருத்தல் வேண்டும். அடுத்து, நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ஈயத்தை தடவி நாணயத்தை சுழற்றினால் எப்பொழுதும் என்ன, நிறை கூடிய பக்கம்தான் கீழே விழுந்து கொண்டிருக்கும். ஆகவே பாருங்கள், இப்ப நாங்கள் அந்த நாணயத்தில் ஏதாவது மாற்றங்களை செய்யும் போது அதிலே வந்து பாருங்கள் அந்த நிறை கூடிய பக்கம் தான் எப்போதும் விழுந்து கொண்டிருக்கும். ஆகவே பாருங்கள், அது சமச்சீரானதா? இல்லை. அதனை நாங்கள் கோடாததென அழைக்க முடியாது. சரியா மாணவர்களே? அடுத்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், கிரிக்கெட் போட்டியொன்றின் போது வெற்றி பெற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகள் 3. 1, வெற்றி பெறுதல், தோல்வியடைதல், வெற்றி தோல்வியின்றி முடிவடைதல். இம்மூன்று நிகழ்வுகளையும் எங்களால் நிச்சயமாக கூற முடியாது. பாருங்கள், ஒரு கிரிக்கெட் போட்டியாக இருந்தால் என்ன, ஒரு உதைபந்தாட்ட போட்டியாக இருந்தால் என்ன, எந்த ஒரு போட்டியிலும் 3 நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். 1, வெற்றி பெறல், அல்லது தோல்வி அடைதல், அல்லது சமநிலையில் முடிதல், வெற்றி தோல்வியின்றி முடிவடைதல். இங்கே இந்த 3 முடிவுகளும் தான் நிகழும். ஆனால் அந்த போட்டி முடிவதற்கு முன்பாக எங்களால் இதில் ஒன்றையும் தீர்க்கமானதாக நாங்கள் கூற முடியாது. வெற்றி பெறலாம், அல்லது தோல்வி அடையலாம், அல்லது சமநிலையில் முடிவடைய முடியும். ஆகவே நாங்கள் எங்களுக்கு இந்த முடிவுகள் ஏற்கனவே தெரிந்திருந்தும் அவற்றுள் இன்னதான் நடக்கும் என்பதை எங்களால் இலகுவில் கணித்துவிட முடியாது. இவைதான் நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகளாக உள்ளன. சரியா மாணவர்களே? பாருங்கள், இப்போது 1 முதல் 4 வரையான இலக்கங்கள் குறிக்கப்பட்டுள்ள நான்முகி வடிவ தாயக்கட்டை ஒன்றை ஒரு தடவை மேலே சுழற்றும் போது கிடைக்கக்கூடிய பேறுகள் என்னவா இருக்கும்? இலக்கம் 1 கொண்ட பக்கம் விழலாம், அல்லது இலக்கம் 2 கொண்ட பக்கம் விழலாம், பக்கம் விழல், அல்லது இலக்கம் 3 கொண்ட பக்கம் விழல், 3 கொண்ட பக்கம் விழல், அல்லது இலக்கம் 4 கொண்ட பக்கம் விழல். பாருங்கள் மாணவர்களே, இந்த 4ல் ஏதாவது ஒன்றுதான் இங்கே இடம்பெற சான்றுண்டு. பாருங்கள் மாணவர்களே, 1ல் இலக்கம் 1 விழலாம், இலக்கம் 2, 3, 4 இவற்றில் 4ல் ஏதாவது ஒன்றுதான் விழும். ஆனால் விழுவதற்கு முன்னதாக நாங்கள் அதனை இதுதான் விழும் என உறுதியாக கூற முடியாது. சரியா மாணவர்களே? பார்ப்போம் அடுத்த வினாவை. இங்கே பாருங்கள், 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள ஒழுங்கான சதுரமுகி வடிவ தாயக்கட்டை ஒன்றை ஒரு தடவை சுழற்றும் போது கிடைக்கக்கூடிய எல்லா பேறுகளையும் எழுதுக. இங்கேயும் இலக்கம் 1 கொண்ட பக்கம் விழல், இலக்கம் 2 கொண்டது, இலக்கம் 2 கொண்ட பக்கம் விழல், விழல், இலக்கம் 3 கொண்ட பக்கம் விழல், அடுத்து பாருங்கள், இலக்கம் 4 கொண்ட பக்கம் விழல், இலக்கம் 4 கொண்ட பக்கம் விழல். அடுத்து இதிலே பாருங்கள், நாங்கள் கீழே எழுதுகிறோம், இலக்கம் 5 கொண்ட பக்கம் விழல், இலக்கம் 5 கொண்ட பக்கம் விழல். அடுத்து 6வது இலக்கம் 6 கொண்ட பக்கம் விழல்,
பக்கம் விழல். பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் இவற்றினை எழுதியுள்ளோம். ஆகவே இவை அனைத்தும் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்வுகளாகும். பாருங்கள், முதலிலே நாங்கள் 1 தொடக்கம் 4 வரை எண்ணிடப்பட்ட நான்முகி தாயக்கட்டையை உருட்டும் போதும் 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்ட ஒழுங்கான சதுரமுகி வடிவிலான தாயக்கட்டையை உருட்டும் போதும் பெறப்படும் முடிவுகள் எங்களுக்கு தெரிந்திருந்தும் அதனை நாங்கள் அந்த நிகழ்ச்சியின் முடிவடையும் வரையில் எந்த ஒரு பேரையும் நாங்கள் இங்கே குறிப்பிட முடியாது, உறுதியாக குறிப்பிட முடியாது. சரியா மாணவர்களே? பார்ப்போமா இப்போது? அடுத்து பார்ப்போம். நாங்கள் பெட்டி ஒன்றில் 1 தொடக்கம் 10 வரை இலக்கமிடப்பட்ட 10 அட்டைகள் உள்ளன. பெட்டியில் உள்ள அட்டைகளின் எண்ணை பார்க்காது ஓர் அட்டையை வெளியே எடுக்கவும் கிடைக்கக்கூடிய பேறுகளை எழுது. 1 தொடக்கம் 10 வரை எண்ணிடப்பட்டிருந்தால் இலக்கம் 1 கிடைத்தல், அல்லது இலக்கம் 2 கிடைத்தல், அல்லது இலக்கம் 3 கிடைத்தல், நான்கு கிடைத்தல், 5 கிடைத்தல். இவ்வாறு 10 வரை எழுத முடியும். அனைத்து பேறுகளையும் நாங்கள் எழுதுகிறோம். அடுத்து 6 கிடைத்தல், 7 கிடைத்தல், 8 கிடைத்தல், 9 கிடைத்தல், 10 கிடைத்தல். பாருங்கள், இங்கே 10 வித்தியாசமான வெவ்வேறு நிகழ்ச்சிகள் மாத்திரமே நடைபெறும். ஆகவே அந்த 10லும் எதுதான் கிடைக்கும் என்பதை மிக உறுதியாக எங்களால் கூற முடியாது மாணவர்களே. பாருங்கள், இது உங்களுக்கான 8வது வினா. மேலும் பார்ப்போமா மாணவர்களே? இப்போது பெட்டி ஒன்றில் சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள் மற்றும் கருப்பு நிற கண்ணாடி பந்துகள் உள்ளன. பெட்டியினுள் இருக்கும் பந்துகளை பார்க்காது ஒரு பந்தை வெளியில் எடுக்கவும் கிடைக்கப்பெறும் எல்லா பேறுகளையும் எழுதி காட்டுக. பாருங்கள், நாங்கள் ஒரு பந்தை வெளியில் எடுக்கிறோம். அது சிவப்பு நிறமாக இருக்கலாம், அல்லது நீல நிறமுடையதாக இருக்கலாம். நீல நிற பந்து கிடைத்தல், பந்து கிடைத்தல். அடுத்தது பச்சை நிற பந்து கிடைத்தல், பச்சை நிற பந்து கிடைத்தல். மஞ்சள், மஞ்சள் நிற பந்து கிடைத்தல். மஞ்சள் நிற பந்து கிடைத்தல், அல்லது கருப்பு நிற பந்து கிடைத்தல். கருப்பு நிற பந்து கிடைத்தல். பாருங்கள் மாணவர்களே, இப்போது பாருங்கள், நாங்கள் பெட்டி ஒன்றில் உள்ள பந்துகளை எடுக்கும் போது அங்கே இருக்கிற பந்துகளில் ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும். ஆனால் அது எதுவென எங்களால் குறிப்பிட முடியாது. மேலும் வினாக்களை பார்ப்போமா? இப்போது பெட்டி ஒன்றில் பச்சை 1, பச்சை 2, சிவப்பு 1, சிவப்பு 2, சிவப்பு 3 எனும் 6 அட்டைகள் கலக்கப்பட்ட நிலையில் உள்ளன. பெட்டியின் உள்ளே பார்க்காது அட்டை ஒன்றை வெளியே எடுக்கவும். அப்போது கிடைக்கப்பெறும் எல்லா பேறுகள் பாருங்கள், மிக இலகுவாக. சிவப்பு 1 கிடைத்தல், சிவப்பு 2 கிடைத்தல், சிவப்பு 2 கிடைத்தல், சிவப்பு 3 கிடைத்தல், அடுத்தது
பச்சை 1, பச்சை 2, பச்சை 3 கிடைத்தல். பச்சை 1 கிடைத்தல் பச்சை 2 கிடைத்தல் பச்சை 3 கிடைத்தல். பாருங்கள் மாணவர்களே, இது ஒரு எழுமாற்று பரிசோதனையாகும். பாருங்கள், இதிலே நாங்கள் கிடைக்கும் பேறுகளை நாங்கள் முதலிலே எங்களுக்கு இதனை கூற முடியாது. அனைத்து பேறுகளும் தெரிந்திருப்பினும் இன்ன பேறுதான் கிடைக்கும் என்பதை எங்களால் குறிப்பிட்டு கூற முடியாதால் இது ஒரு எழுமாற்று பரிசோதனைகளாகும் இதுவரை நாங்கள் பார்த்தது. மேலும் பார்ப்போமா மாணவர்களே? இப்போது பின்வரும் கூற்றுக்களுள் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகளுக்கு எதிரே உள்ள கூண்டினுள் சரி எனும் அடையாளத்தை இடுவோம். நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள். ஈரப்பலா மரத்தில் மாம்பழம் காய்க்கும். நிச்சயமாக நடக்குமா? இல்லை. பாருங்கள், நிச்சயமாக நடைபெறாது. 10 மடங்குகள் அனைத்தும் 3ஆல் மீதியின்றி வகுபடும். 10 மடங்குகள் அனைத்து 3ஆல் மீதியின்றி வகுபடுமா? இல்லை. ஏனெனில் 10 3ஆல் மீதியின்றி வகுபடாது, 30 மீதியின்றி வகுபடும். ஆகவே இதுவும் தவறானது. கருங்கல் ஒன்றை நீரில் போட்டால் மிதக்கும். நடக்குமோ? இல்லை. நிச்சயமாக இது நடைபெறாது. சதுரம் ஒன்றிற்கு 4 பக்கங்கள் உண்டு. 4 பக்கங்கள் இருந்தால் தான் அதில் நாங்கள் என்ன சதுரம் நாட்பக்கல், அதிலே சதுரம் 1. ஆகவே 4 பக்கங்கள் சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உண்டு என்பது சரியாகும். 7இன் எல்லா மடங்குகளும் ஒற்றை எண்களாகும். 7இன் எல்லா மடங்குகளும் ஒற்றை எண்களாகும். வருமா? 7இன் இரட்டை மடங்கள் 14, 28 எல்லாம் உண்டு. ஆகவே இது தவறானது. x = 3 ஆயின் x ஆக 10. ஆகவே 3 சக 10 13 ஆக வருதல் வேண்டும். இங்கே 15 என உள்ளது. ஆகவே இதுவும் தவறானது. மகாவலி கங்கை கடலில் இருந்து முன்னோக்கி பாயும். எந்த ஒரு ஆறும் கடலை நோக்கித்தான் பாயும் மாணவர்களே. இதுவும் தவறானது. மனிதர் ஒருவரின் உயரம் 3 மீட்டரை விட குறைவாகும். ஆம் மாணவர்களே, மனிதர் ஒருவரின் உயரமானது 300 சென்டிமீட்டரிலும் குறைவானதாகும். பாருங்கள், இவற்றுள் 2 மட்டுமே சரியானது. நீங்களும் கண்டுபிடித்தீர்களா? மேலும் பார்ப்போமா? பாருங்கள் அடுத்ததை. பின்வரும் பொருட்களில் கூடாத பொருட்களுக்கு எதிரே சரியெனும் அடையாளத்தையும் அவை அல்லாத ஏனைய பொருட்களுக்கு எதிரே பிழை எனும் அடையாளத்தையும் இடுக. கூடாத பொருட்கள் எனும் போது அதன் பேறுகள் சமச்சீராக சமனானதாக இருக்க வேண்டும். கூடாத நாணயம் ஒன்றை சுழற்றுதல். ஆகவே இது கூடாத பொருள். சிரட்டை ஒன்றை சுழற்றுதல். சிரட்டையும் பாருங்கள், அது கோடிய ஒரு பக்கம் வளைவாக இருக்கும். ஆக அது விழுவதற்கான சான்றுகள் அதிகம். தீப்பெட்டியானது ஒரு கனவுரு வடிவம். சதுரமுகி வடிவம் எனும் போது அனைத்து முகங்களும் சமன். ஆனால் தீப்பெட்டி கனவுரு வடிவில் அமைந்ததால் இது ஒரு கூடாத பொருள் அல்ல. ஒழுங்கான சதுரமுகி வடிவிலான தாயக்கட்டை ஒன்றை சுழற்றுதல். இது என்னவாக இருக்கும்? இது ஒரு கூடாத பொருளாகும். சங்கு ஒன்றை சுழற்றுதல். சங்கில் பாருங்கள், அது ஒவ்வொரு முகங்களும் அதிலே பாருங்கள், சங்கின் முகமானது ஒரு ஒழுங்கற்றதாகையால் இது தவறானது. புனல் ஒன்றை மேலே ஏறுதல். புனலில் ஒவ்வொரு முகமும் வித்தியாசமான வடிவில் உண்டு. ஆகவே இதுவும் கூடாதது. சதுர கூம்பகம் எனும் போது அங்கே 1 அடி சதுரமாகவும் ஏனையவை முக்கோணிகளாகவும் அமைவதால் இதுவும் கூடாததாக அமையும் மாணவர்களே. அடுத்து, ஒழுங்கான நான்முகி ஒன்றை சுழற்றுதல். ஒழுங்கான நான்முகி எனும் போது பாருங்கள், அதன் 4 முகங்களும் முக்கோண முகங்கள். ஆகவே முக்கோணி முகமாக இருப்பதால் அது என்னவாக இருக்கும்? கூடாததாக காணப்படும். முக்கோண அரியம் ஒன்றை சுழற்றுதல் எனும் போது அங்கே 2 முக்கோண முகங்களும் 3 செவ்வக முகங்களும் காணப்படும். ஆகவே அதுவும் என்னவாக இருக்க போதுமானவர்களே? கூடாததாக இருக்க முடியாது. அடுத்து பார்ப்போம். பெட்டி ஒன்றில் சமனான அளவினை கொண்ட 10 கண்ணாடி பந்துகள் உள்ளன. பெட்டியினுள்ளே பார்க்காத ஒரு பந்து எடுத்தல். இது கட்டாயம் என்ன? கூடாததாக இருக்கும். ஏனெனில் அவை சம அளவில் உள்ளதா ஆகையால். சரியா மாணவர்களே? பார்ப்போம் இப்போது. இவை கூடாத பொருட்களுக்கும் கூடாத பொருட்கள் அல்லாதவற்றையும் நாங்கள் மிக இலகுவாக இனங்கண்டுள்ளோம். ஆம் மாணவர்களே, பாருங்கள், இங்கே நாங்கள் இதுவரை
நிகழ்ச்சிகளை 3 வகையாக வகைப்படுத்தினோம். நிச்சயமாக நிகழும் நிகழ்வுகள், நிச்சயமாக நிகழாத நிகழ்வுகள், நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள் என வகைப்படுத்தினோம். பேர்ந்தவற்றிலிருந்து பரிசோதனைகளுக்குரிய பேறுகளையும் நாங்கள் எழுதினோம். அதற்கு நாங்கள் அந்த நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகளை கொண்டனவற்றுக்குத்தான் நாங்கள் இங்கே அந்த பேறுகளை எழுதி காட்டியுள்ளோம். ஆகவே மாணவர்களை நாங்கள் இப்போது எங்களுடைய பாடசாலை புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளுக்கு செல்லுவோம். எல்லாரும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்போது நாங்கள் பாடசாலை புத்தகத்தில் உள்ள முதலாவது பயிற்சியான 29.1 பார்ப்போமா? நீங்கள் தயாரா மாணவர்களே? பார்ப்போம். பாருங்கள், இப்போது பாருங்கள், பயிற்சி 29.1க்கு வந்துள்ளோம். பாருங்கள் மாணவர்களே, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்வையும் நிச்சயமாக நிகழ்பவை, ஒருபோதும் நிகழாதவை, நிச்சயமாக கூற முடியாதவை என வகைப்படுத்தவும். பாருங்கள், முதலாவது ஏ எனும் ஏ எனும் பகுதியை பாருங்கள். ஏ எனும் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றில் அணி வெற்றி ஈட்டுதல், ஏ எனும் அணி வெற்றி ஈட்டுதல். இது எவ்வாறு இருக்கும்? இது எங்களால் நிச்சயமாக கூற முடியாது. ஏ அணி வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம். ஆகவே இது மாணவர்களை பாருங்கள், எங்களால் நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சி. நிச்சயமாக கூற முடியாத ஒரு நிகழ்ச்சி. முடியாத நிகழ்வு. அடுத்து, சிவப்பு நிற ஒழுங்கான சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டிவிட்ட போது மேல் நோக்கி விழும் பக்கம் சிவப்பு நிறமாக இருத்தல். தாயக்கட்டை முழுவதுமே சிவப்பு நிறம். ஆகவே கட்டாயம் பாருங்கள், எந்த பக்கம் நாங்கள் உருட்டி விட்டாலும் அது சிவப்பு நிறமாகத்தான் நிகழும். ஆகவே இது நிச்சயமாக நிகழ்பவை. இது நிச்சயமாக நிகழும். நிகழும் நிகழ்ச்சி. அடுத்து, வெள்ளை நிற 5 பந்துகள் உள்ள ஒரு பையிலிருந்து வெளியே எடுத்த பந்து ஒன்று கருப்பு நிறமாக இருத்தல். வெள்ளை பந்துகள் கொண்டவற்றிலிருந்து நாங்கள் கருப்பு பந்து எடுக்க முடியுமா? ஆகவே இது ஒருபோதும் நிகழாதவை. ஒருபோதும் நிகழாத நிகழ்ச்சி. இது ஒருபோதும் நிகழாத நிகழ்ச்சியாகும். மாணவர்களே பாருங்கள், இது முதலாவது வினாவின் முதல் 3 பகுதிகளும். அடுத்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், பேருந்து தரிப்பிடம் ஒன்றில் நிறுத்தப்படும் பேருந்தில் இருந்து இறங்கும் பிரியாணி பெண்ணாக இருத்தல். ஆகவே நாங்கள் இதனை கூற முடியுமா? ஆணாக இருக்கலாம் அல்லது அங்கே பெண்ணாக இருக்கலாம். ஆகவே இதனை நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சி. கூற முடியாத நிகழ்ச்சி. நிகழ்ச்சியாகும். அடுத்து பாருங்கள், இப்பகுதி 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் எழுதப்பட்ட தாயக்கட்டை ஒன்று உருட்டிவிட்ட போது மேலே உள்ள பக்கத்தின் இலக்கம் 5 ஆக இருக்கும். ஆக பாருங்கள், 5 ஆக இருக்கலாம் அல்லது 1லிருந்து 6 வரையான ஏதாயினும் ஒரு எண்ணாக இருக்கலாம். ஆகவே இந்த முடிவை நாங்கள் நிச்சயமாக கூற முடியாது. நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சி. நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சியாகும். பாருங்கள் மாணவர்களே, இப்போது எஃப் பகுதிக்கு வருவோம். மாங்காயை நோக்கி வீசப்படும் கல் மாங்காயில் படுதல். மாங்காயை நோக்கி நாங்கள் ஒரு கல்லினை எறிந்தோமெனில் அது மாங்காயில் படலாம் அல்லது மாங்காயில் படாது விழலாம். ஆகவே இதுவும் இந்த முடிவை நாங்கள் நிச்சயித்து கூற முடியாது. நிச்சயமாக கூற முடியாத நிகழ்ச்சி. கூற முடியாத நிகழ்ச்சி.
பாருங்கள் மாணவர்களே, இந்த 6 பகுதியை நாங்கள் நிச்சயமாக நிகழுபவை, ஒருபோதும் நிகழ முடியாதவை, நிச்சயமாக கூற முடியாதவை ஆகிய நிகழ்ச்சிகளை நாங்கள் வேறுபடுத்தியுள்ளோம். மேலும் வினாக்களை பார்ப்போம். ஜியில் பாருங்கள், நீரிலிட்ட பலகை துண்டுகள் மிதத்தல். நீரிலிட்ட பலகை துண்டு என்ன செய்யும்? மிதக்கும் மாணவர்களே. ஆகவே இது நிச்சயமாக நிகழும். நிச்சயமாக நிகழும். நிகழும் நிகழ்ச்சியாகும். அடுத்து 13 வயதுக்கு உட்பட்டோரின் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் பங்கு பற்றியோரில் வயதில் மிக குறைந்தவர் முதலாம் இடத்தை பெறலாம். பாருங்கள், முதலாம் இடத்தை பெறல். இந்த நிகழ்ச்சி எவ்வாறு இருக்கும்? சில வேளைகளில் நீங்கள் இது நிகழக்கூடியதாக இருக்கும். 13 வயதில் மிக குறைந்தவர் எனும் போது 13 வயதுக்கு உட்பட்டோரில் அதில் சில வேளைகளில் இளையவர் சில பேர் நன்றாக ஓடக்கூடியவராக இருந்தால் இது நிகழக்கூடிய சான்று உண்டு. ஆக பாருங்கள், இது நிச்சயமாக கூற முடியாது. இதன் முடிவை நிச்சயமாக கூற முடியாது. நிச்சயித்து கூற முடியாது. கூற முடியாத நிகழ்ச்சி. அடுத்து, இவ்வாண்டு தரம் 7 ஆண்டிறுதி பரீட்சையின் போது கணித பாடத்தில் சித்திரா 75 விட அதிக புள்ளிகளை பெறுதல். சித்திரா சில வேளைகளில் 75 விட அதிக புள்ளிகளை பெறலாம், அல்லது 75 விட குறைந்து புள்ளிகளை பெறலாம். ஆகவே இதன் முடிவை நாங்கள் நிச்சயித்து கூற முடியாது. நிச்சயித்து கூற முடியாது. கூற முடியா நிகழ்ச்சிகள். பாருங்கள் மாணவர்களே, பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இவற்றினை இனங்காணக்கூடியதாக உள்ளது. அடுத்த வினாவை பார்ப்போம். இப்போது இரண்டாவது வினாவுக்கு பாருங்கள். 700 மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரு பாடசாலையில் வாக்கெடுப்பின் மூலம் மாணவர் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லா மாணவர்களும் வாக்கெடுப்பில் பங்கு பெற்றுவர். இப்பதவிக்கு மீனா, நிகாரா என்பவர்களின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. மீனா மாணவர் தலைவியாக தெரிவு செய்யப்படுவதாயின் ஆக குறைந்ததாக எவ்வளவு வாக்குகளை பெற வேண்டும்? பாருங்கள், மீனா வெற்றி பெற வேண்டும் எனில் அது அரைவாசியை விட கூடிய புள்ளிகளை அவர் வாக்குகளை பெற்றால்தான் மீனாவால் அங்கே வெற்றி பெற முடியும். இருவரும் சம வாக்குகள் 350 பெற்றார்கள் எனில் மீனாவால் அங்கே தலைவியாக தெரிவு செய்யப்பட முடியாது. ஆகவே 351 வாக்குகள் பெற்றால்தான் அவர் வெற்றி பெற முடியும். பாருங்கள், அடுத்து, இம்முறையை கையாண்டு எப்பொழுதும் மாணவ தலைவி ஒருவரை நியமிக்க முடியுமா? பாருங்கள், இம்முறையை பாருங்கள். மீனா மாணவ தலைவியாக தெரிவு செய்யப்படுவதாயின் ஆக குறைந்ததாக எவ்வளவு வாக்குகள்? 351 வாக்குகள் பெற வேண்டும். ஆனால் இந்த பாருங்கள், இப்பொழுது நாங்கள் இதனை பயன்படுத்தி நாங்கள் எப்பொழுதுமே இந்த முடிவை பெற முடியுமோ? இல்லை. ஏனெனில் மாணவர்கள் 700 மாணவர்களும் அந்த பாடசாலைக்கு சமூகம் அளித்திருக்க முடியாது, அல்லது சில வேளைகளில் சிலருக்கு இதிலே வாக்களிக்க விருப்பம் கிடையாது. அடுத்து மூவர் போட்டியிடும் போது அங்கே நாங்கள் என்ன நடக்கும்? அந்த வாக்குகள் 3/1 பங்காக குறைய வாய்ப்புண்டு. ஆகவே பாருங்கள், இல்லை. அடுத்து பார்ப்போம் அடுத்த வினாவை. மூன்றாவது வினாவுக்கு செல்லுவோம். இப்ப பாருங்கள், இந்த மூன்றாவது வினாவை தாயக்கட்டை ஒன்றில் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. இது ஒரு முறை உருட்டி விடப்பட்டது. பின்வரும் நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறுமா அல்லது நிச்சயமாக நடைபெறாதா என குறிக்க. இலக்கம் 8ஐ பெறுதல். 1 முதல் 6 வரை இலக்கமிடப்பட்ட தாயக்கட்டையை உருட்டும் போது 8 கிடைக்குமா? இல்லை. ஆகவே இது நிச்சயமாக நடைபெறாது. நிச்சயமாக நடைபெறாது. ஏனெனில் 8 அங்கே இல்லை. பாருங்கள், அடுத்து, பெறப்படும் எண் இரட்டை எண்ணாக இருத்தல். 1 முதல் 6 வரையான எண்களில் இரட்டை எண்கள் 2, 4, 6 உண்டு. ஆகவே சில வேளைகளில் இதென்னவா இருக்கும்? கிடைக்க கூடும். ஆகவே இது ஒரு நிச்சயித்து கூற முடியாத நிகழ்ச்சி. ஒற்றை எண் கிடைக்கலாம் அல்லது இரட்டை எண் கிடைக்கலாம்.
நிச்சயித்து கூற முடியாது. அடுத்து மாணவர்களை பாருங்கள், பெறப்படும் எண் 4 ஆக இருத்தல். 4 எனும் எண் இருக்கின்றதா? ஓம். 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்டுள்ள தாயக்கட்டையை நாங்கள் உருட்டும் போது நாங்கள் இங்கே பாருங்கள் 4ம் விழக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இதுவும் ஒரு நிச்சயித்து கூற முடியாத நிகழ்ச்சி. 4 விழலாம் அல்லது விழாது போகலாம். நிச்சயித்து கூற முடியாது. அடுத்த மாணவர்களை பாருங்கள், பெறப்படும் எண் 7லும் குறைவான எண்ணாக இருத்தல். பாருங்கள், இப்போது இந்த எண் 7லும் குறைவான எண்கள் அனைத்தும் தான் என்ன 1 தொடக்கம் 6 வரை உள்ள எண்கள். ஆகவே இவை அனைத்துமே 7ஐ விட குறைவாகையால் இது நிச்சயமாக நடைபெறும். கிடைக்கும் எந்த ஒரு எண்ணை எடுத்தாலும் அது 7லும் விட குறைவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக நடைபெறும். ஆகவே பாருங்கள் மாணவர்களே, இந்த 3 வினாக்களையும் நாங்கள் மிக இலகுவாக நாங்கள் இவற்றினை இனங்கண்டுள்ளோம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் ஒரு உதாரணத்தினை. பாருங்கள், உதாரணம் 1. இந்த உதாரணம் ஒன்றை பாருங்கள். இப்போது 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் இடப்பட்ட தாயக்கட்டை ஒன்றை ஒரு முறை உருட்டுதல் என்னும் பரிசோதனையின் பேறுகளை நாங்கள் எழுதுவோம். இந்த பரிசோதனையின் பேறுகள் என்ன? 1 கிடைத்தல், 2 கிடைத்தல், 3, 4, 5, 6 என்பன கிடைத்தல் ஆகும். அல்லது நாங்கள் இதனை ஒரு இரட்டை அடைப்பினுள் எழுதி காட்ட முடியும். 1, 2, 3, 4, 5, 6 எனும் பேறுகளில் ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும் மாணவர்களே. அல்லது இதை நாங்கள் எவ்வாறு எழுத முடியும் எனின் பாருங்கள், 1 கிடைத்தல், அல்லது 2 கிடைத்தல், பேறுகள் அனைத்தும், அல்லது 3 கிடைத்தல், நான்கு கிடைத்தல், 5 கிடைத்தல், 6 கிடைத்தல். பாருங்கள் மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த பேறுகள் அனைத்தையும் மிக இலகுவாக நாங்கள் இங்கே குறித்து காட்டியுள்ளோம். இதுதான் உங்களுக்கான உதாரணம் 1. ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்போது இந்த உதாரணத்தை பார்த்தோம். இந்த உதாரணத்துடன் தொடர்புடைய பயிற்சிகளுக்கு செல்லுவோம். இப்போது நாங்கள் 29.2 பயிற்சியை பார்ப்போம் மாணவர்களே. பாருங்கள், 29.2 பயிற்சியில் 29.1 பயிற்சியில் வினா 1இல் ABCDE ஆகிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பொருத்தமான பரிசோதனைகளையும் உரிய பேறுகளையும் எழுதி காட்டுக. பாருங்கள், இப்போது ஏக்குரிய பரிசோதனை A, B என்னும் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஒன்றில் A அணி வெற்றி ஈட்டுதல் எனும் போது இங்கு பரிசோதனை பாருங்கள், போட்டி A, B என்னும் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த பரிசோதனையின் பேறுகளை கூறுங்கள் மாணவர்களே. A வெற்றி ஈட்டுதல், A வெற்றி பெறல், அடுத்து B வெற்றி பெறல் அல்லது A தோல்வி அடைதல், வெற்றி பெறல், சமநிலையில் முடிதல், சமநிலையில் முடிதல். பாருங்கள் மாணவர்களே, இந்த 3 வகையான நிகழ்ச்சிகள் தான் அங்கே நடைபெறும். B பார்ப்போம். சிவப்பு நிற ஒழுங்கான சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டி விடும் போது மேல் நோக்கி விழும் பக்கம் சிவப்பு நிறமாக இருத்தல். இங்கே அனைத்து முகங்களும் என்னவாக இருக்கும்? சிவப்பு நிறமாகத்தான் இருக்கும். ஆகவே இதுக்கான பேரு அனைத்து எந்த பக்கம் விழுந்தாலும் முகமும் சிவப்பாக இருத்தல். என்ன? ஆறு முகம் இருக்கு, எல்லாமே சிவப்பு 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 என வரும். அடுத்து
வெள்ளை நிற 5 பந்துகள் உள்ள பையிலிருந்து வெளியே எடுத்த பந்து கருப்பு நிறமாக இருத்தல். இங்கே எந்த ஒரு பேரும் இடம்பெறாது. ஏன் கருப்பு நிறம் என்றால் பாருங்கள் 5மே வெள்ளை வெள்ளை வெள்ளையாகத்தான் இருக்கும் பாருங்கள். ஆகவே கருப்பு நிறமாக இருக்கும் எந்த ஒரு பந்தும் இங்கே கிடைக்காது. அடுத்து பார்ப்போமா. பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்படும் பேருந்தில் இருந்து இறங்கும் பிரயாணி பெண்ணாக இருத்தல். பாருங்கள் இங்கு பெண்ணாக இருக்கலாம் அல்லது ஆணாக இருக்கலாம். பெண்ணாக இருத்தல் அல்லது ஆணாக இருத்தல், இந்த இருவேறு நிகழ்வுகள் தான் நடைபெறும். பாருங்கள் அடுத்ததை 1 தொடக்கம் 6 வரை இலக்கங்கள் எழுதப்பட்ட தாயக்கட்டை ஒன்றை உருட்டிவிடும் பரிசோதனையின் மேலே உள்ள பக்கம் 5ஆக இருத்தல் எனும் போது இங்கே 1 தொடக்கம் 6 வரை எண்ணிடப்பட்ட தாயக்கட்டை எனும் போது பரிசோதனை 1 தொடக்கம் 6 வரை எண்ணிடப்பட்ட ஒரு தாயக்கட்டையை உருட்டுதல். அதிலே பாருங்கள் பேறுகள் 1 விழல், 2 விழல், 3 விழல், 4 விழல், 5 விழல், 6 விழல். பாருங்கள் மிகுந்த 5ஐயும் நாங்கள் மிக இலகுவாக செய்துள்ளோம். அடுத்து ஒரு சிறிய செயற்பாட்டினை மேற்கொள்ளுவோம். பார்ப்போமா மாணவர்களே. பரிசோதனை ஒன்றில் ஒவ்வொரு பேரும் கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளுக்கான இந்த உதாரணங்களை பாருங்கள் மாணவர்களே. பின்வரும் ஒவ்வொரு பரிசோதனையின் தன்மையை நாங்கள் ஆராய்வோம். பாருங்கள். சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றின் பக்கங்களில் 1, 2, 3, 4, 5, 6 என இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. அத்தாயக்கட்டையை ஒரு முறை உருட்டிவிடும் போது இலக்கங்களானது 1 தொடக்கம் 2 1, 2, 3, 4, 5, 6 எனும் எண்கள் இங்கே பெறும். ஆகவே இவற்றுக்கான நிகழ்ச்சி ஒவ்வொன்றுக்குமான இயல்தகவு சமனாக இருக்கும். ஆகவே இது கோடாததாக இருக்கும் அல்லது சமச்சீரானதாக இருக்கும். இங்கே அனைத்து பேர்களுக்கும் சம வாய்ப்பு இருப்பதால் இது சமச்சீரானது அல்லது கோடாத தாயக்கட்டை எனலாம். இதனை தாயக்கட்டை ஆகும். ஆகவே பாருங்கள், இங்கே இந்த நாணயத்தை நாங்கள் சுண்டும் போது இங்கே தலை விழுவதற்கான இயல்தகவும் பூ விழுவதற்கான இயல்தகவும் சமனாகையால் இது ஒரு சமச்சீரானது அல்லது கோடாத நாணயம் எனப்படும். பாருங்கள், இங்கே இயல்தகவுகள் தலை பூ என்பன விழும். பாருங்கள் மாணவர்களே, இது பாருங்கள் தலையும் பூவும் விழுவதற்குரிய பேறுகள் இங்கே சமனாக காணப்படும். இந்த இயல்தகவு சமனானது ஏனெனில் இது ஒரு சமச்சீரான நாணயமாகையால் இது ஒரு கோடாத நாணயம் ஆகும். இது ஒரு கோடாத நாணயம் எனவும், ஏனெனில் இங்கே தலையும் பூவும் விழுவதற்குரிய அந்த இயல்தகவுகள் சமனாக காணப்படும். ஏனெனில் இது ஒரு சமச்சீரான நாணயம். அடுத்து பார்ப்போம். ஆகவே மாணவர்களை பாருங்கள், ஒரு பக்கத்தில் அலுமினியமும் மறுபக்கத்தில் செப்பும் சம அளவில் பூசப்பட்ட நாணயம் ஒன்றை நாங்கள் சுண்டி விழும் பக்கத்தை அவதானிக்கும் போது மாணவர்களை செப்பானது அலுமினியத்தை விட நிறை கூடியது. ஆகவே பாருங்கள், அந்த செப்பு பூசப்பட்ட பக்கம்தான் கீழே விழுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த பொருளானது, இந்த நாணயமானது சமச்சீரானது அல்ல. ஆகவே இது நாங்கள் கோடாத நாணயம் என இதனை கூற முடியாது. சமச்சீரானது அல்ல. அடுத்து பாருங்கள் மாணவர்களே, உருவில் உள்ள மாதிரியான சிரட்டை ஒன்றை நாங்கள் மேல் நோக்கி எறியும் போது ஒன்றில் மேல் பக்கமாக விழும் அல்லது கீழ்ப்பக்கமாக விழும். ஆகவே பாருங்கள், இது இரண்டு மேற்பரப்புகளும் ஒரு ஒத்ததாக இல்லாததால் இந்த சிரட்டையை எறிதலும் இந்த நிகழ்வானது, இந்த சிரட்டையானது சமச்சீரான பொருள் அல்ல. சமச்சீரான பொருள் அல்ல.
அடுத்து பார்ப்போம் மாணவர்களே. இப்போது பாருங்கள், 1 2 3 4 என இலக்கமிடப்பட்ட நான்முகி வடிவ தாயக்கட்டை ஒன்றை உருட்டிவு கீழே தொடும் பக்கத்தை அவதானிக்கும் போது இந்த நான்முகியானது 4 முகங்களும் முக்கோணி வடிவில் உள்ளன. இங்கே பாருங்கள் 1 முதல் 4 வரை எண்ணிடப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே ஒவ்வொரு முகமும் முக்கோணி வடிவுடையால் இது வரும் எவ்வாறு இருக்கும்? இது ஒரு கோடாத நான்முகியாக காணப்படும். ஆகவே இங்கே கிடைக்கும் பேறுகள் அனைத்தும் சமனாக காணப்படும். இந்த பேறுகளுக்கான இயல் தகவுகள் சமனாக காணப்படும். ஆகவே இது ஒரு கோடாததா பொருளாகும். கோடாத பொருளாகும். அடுத்து பாருங்கள், 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட கனவுரு வடிவமுடைய தாயக்கட்டை ஒன்றை உருட்டி பேறுகளை அவதானிக்கும் போது கனவுருவிலே பாருங்கள் 6 முகங்கள், 6 முகங்களும் 3 சோடிகளாக எதிரெதிர் பக்கங்களாக காணப்படும். இந்த எதிரெதிர் முகங்களில் பாருங்கள் பெரிய பக்கங்களை கொண்ட முகங்களுக்கு தான் அங்கே கீழே விழுவதற்குரிய சாத்திய கூறுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இது என்னவா இருக்கும்? இந்த பொருளானது சமச்சீரற்றதாக காணப்படும். ஆகவே இது சமச்சீரான பொருள் அல்ல. ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது நாங்கள் இதுவரை அங்கே கிடைக்கும் பேறுகளுக்கான வாய்ப்புகள் சமதன்மையுடையதாக இருந்தால் மாத்திரமே அவை சமச்சீரான பொருட்கள் அல்லது கோடாத பொருட்கள் என கூறுவோம். ஏனையவற்றினை நாங்கள் அவ்வாறு கூற முடியாது என்பதை பார்த்துள்ளோம். ஆகவே நாங்கள் மாணவர்களை நாங்கள் இப்போது அடுத்து பயிற்சிகளுக்கு செல்லுவோம். பார்ப்போமா மாணவர்களே? பயிற்சியை பார்ப்போமா? நீங்கள் தயாராக உள்ளீர்களா? எங்கே பார்ப்போம். இப்போது பயிற்சி 29.3 பயிற்சி பாருங்கள். கீழே அதிலே முதலாவது வினா, கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பரிசோதனையினதும் பெறுபேற்று தொடையை எழுதி அதற்காக உபயோகித்த பொருள் சமச்சீரானதா இல்லையா என எழுதுக. பாருங்கள், இப்போது 0 - 9 வரை இலக்கங்கள் இடப்பட்ட பம்பரம் ஒன்று சுழலச் செய்து அது ஓய்வு நிலையை அடையும் போது நிலத்தை தொடும் இலக்கத்தை அவதானித்தல். பாருங்கள், இந்த பம்பரத்தில் உள்ள அனைத்து முகங்களும் சம பரப்பை கொண்டவை. ஆகவே இது ஒரு சமச்சீரான பொருளாகும். இங்கே பேறுகள் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே இந்த பம்பரமானது சமச்சீரானது. அனைத்து பேறுகளும் சமனாக காணப்படும். இப்போது இரண்டாவது பகுதியை வருவோம். 1 - 8 வரை இலக்கங்கள் இடப்பட்ட வட்ட வடிவ தட்டு ஒன்று சுழலச் செய்து ஓய்வு நிலையை அடையும் போது காட்டி நோக்கி இருக்கும் எண்ணை அவதானித்தல். பாருங்கள், இங்கே 8 ஆரச்சிறைகளும் சமனாக காணப்படுகின்றன. ஆகவே பாருங்கள், நாங்கள் இந்த பம்பரத்தை சுழற்றி விட்டு அந்த சுட்டி காட்டும் இலக்கத்தை அவதானிக்கும் போது 1 முதல் 8 வரை கிடைப்பதற்கு எங்களுக்கு சம வாய்ப்புகள் காணப்படுவதால் பாருங்கள் பெறுபேற்று தொடையானது சமச்சீரானதாக இருக்கும். பார்ப்போம். இங்கே பெறுபேற்று தொடையை எழுதுவோம். 1 3 4 5 6 7 8. இந்த பம்பரம் சமச்சீரானதாக இருக்கும். சமச்சீரானது. பாருங்கள், முதல் இரண்டையும் மிக இலகுவாக நாங்கள் இனம் கண்டுள்ளோம். அடுத்து பார்ப்போம் மாணவர்களே. இப்போது இரண்டாவது வினாவுக்கு வருவோம். இரண்டாவது வினாவில் பாருங்கள், உருவில் காட்டப்பட்டுள்ள இரு தட்டுகளும் வேகமாக அதன் மையத்தை சுற்றி சுழலச் செய்து காட்டி நோக்கி இருக்கும் நிறம் அவதானிக்கப்படுகிறது. இங்கே பரிசோதனைக்கு உபயோகித்த தட்டு சமச்சீரானதா இல்லையா என விளக்குக. இங்கே பாருங்கள், இருவேறு தட்டுக்கள் உரு ஒன்றிலே பாருங்கள் ABCD என 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 4 ஆரச்சிறைகளிலும் கோணங்கள் வேறுபடுகின்றன. ஆகவே பாருங்கள், இந்த பெரிய கோணத்தை கொண்ட பகுதிக்கு தான் நிறைய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே இந்த உரு ஒன்று சமச்சீரானது அல்ல. உரு ஒன்று சமச்சீரானது அல்ல. ஏனெனில்
அந்த வட்டத்தின் பகுதிகள் சமமாக பிரிக்கப்படவில்லை. வட்டத்தின் பகுதிகள் சம அளவில் பிரிக்கப்படவில்லை. இப்போது பாருங்கள், நாங்கள் உரு 2 அவதானிப்போம். உரு 2 பாருங்கள், இந்த வட்ட பகுதியானது 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இங்கே இந்த 3 பகுதிகளும் தங்களுக்குள் சமபரப்பில் உண்டு. ஆகவே இது ஒரு சமச்சீரானதாக காணப்படும். இங்கே சுற்றப்படும் போது அந்த காட்டி நிற்கும் இடமானது இந்த 3 ABC 3க்கும் சம சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆகவே பாருங்கள், உரு 2 சமச்சீரானது. ஏனெனில் வட்டப்பகுதியானது 3 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மாணவர்களை பாருங்கள், நாங்கள் இந்த 2 உருக்களிலும் எது சமச்சீரானது எது சமச்சீரற்றது என்பதை காரணத்துடன் எடுத்து கொடுத்துள்ளோம். இது உங்களுக்கான 2வது வினா. அடுத்து பார்ப்போம், நாங்கள் 3வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், சமச்சீரான பொருளை கொண்டு செய்யப்படும் இரு பரிசோதனைகளை குறிப்பிடுக. சமச்சீரான பொருட்களை கொண்டு செய்யப்படும் பரிசோதனைகள் எங்களுக்கு பல தெரியும். பாருங்கள், இப்போது கோடாத நாணயத்தை சுண்டுதல், அடுத்தது பாருங்கள் ஒழுங்கான கோடாத சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டுதல், இவ்வாறானவை எல்லாம் எங்களுக்கு இந்த பரிசோதனைகளாக அமையும். அவற்றில் ஒன்று நாங்கள் மிக இலகுவானது, கோடாத நாணயத்தினை சுண்டுதல். கோடாத நாணயம் ஒன்றை சுண்டுதல் மிக இலகுவான ஒரு பரிசோதனை. சுண்டுதல். பாருங்கள், இங்கே விளக்கு பெறக்கூடிய பேறுகள் தலை அல்லது பூ. அடுத்து கோடாத சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டுதல். கோடாத சதுரமுகி தாயக்கட்டையை உருட்டுதல். தாயக்கட்டையை உருட்டுதல். இதன் போது பாருங்கள் மாணவர்களே, 1 2 3 4 5 6 எனும் பேர்கள் கிடைக்கும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், நாங்கள் நிறங்களில் வெவ்வேறு நிறங்களை கொண்ட சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் எனும் 6 வெவ்வேறு நிறங்களை கொண்ட ஒரே வகையான பேனைகளை கொண்ட ஒரு பெட்டியில் இருந்து ஓர் பேனையை எடுத்தல், இவ்வாறானவை எல்லாமே சமச்சீரான பொருட்களை கொண்டு செய்யப்படும் பரிசோதனைகளாகும். ஆகவே மாணவர்களே, இந்த ஒரு நிகழ்வின் இயல்தகவு எனும் பாடத்திலே என்னென்னவற்றை எல்லாம் கற்றோம் என்பதை நாங்கள் சிறிய பொழிப்பாக நோக்குவோம். பார்ப்போமா மாணவர்களே? இங்கே பாருங்கள், நாங்கள் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகளானது நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள், நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள், நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகள் என 3 வகைப்படும். ஆகவே பாருங்கள், நாங்கள் இந்த நிகழ்வுகளை நாங்கள் 3 வகையாக பிரிந்திருந்தோம். நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சிகள், நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் என்பன எங்களுக்கு ஏற்கனவே மிக இலகுவாக இனம் காணக்கூடியவை. அடுத்து இந்த நிச்சயித்து கூற முடியாத நிகழ்வுகளுக்கு தான் நாங்கள் இந்த பேறுகளை கொண்டு நாங்கள் அதனை ஒப்பிட்டோம். இங்கே அடுத்து பரிசோதனை ஒன்றின் எல்லா நிகழ்வுகளும் அதன் பேறுகளாகும். நாங்கள் ஒரு பரிசோதனையை செய்தோமெனில் அதன் நிகழ்வுகள் அனைத்தும் அதன் பேறுகள் என கூறுவோம். பாருங்கள், நாங்கள் ஒரு நாணயத்தை சுண்டுதல் எனும் பரிசோதனையிலே மாணவர்களே தலை விழுதல், பூ விழுதல் என்பன அதன் பேறுகள் ஆகும். அடுத்து பொருள் ஒன்றை கொண்டு செய்யப்படும் பரிசோதனை ஒன்றின் பேறுகளுக்கு இணங்க அப்பொருள் சமச்சீரானதா இல்லையா என தீர்மானிக்கப்படும். அதாவது பாருங்கள் மாணவர்களே,
பொருள் ஒன்றை கொண்டு செய்யப்படும் பரிசோதனை ஒன்றின் போது அந்த பேறுகளுக்கு சம இயல்பு காணப்படின், அதாவது சம சந்தர்ப்பம் காணப்படின் அந்த பொருளானது சமச்சீரானதாக இருக்கும். இல்லையெனில் அதனை நாங்கள் சமச்சீரானது என கூற முடியாது. ஆகவே மாணவர்களை, நாங்கள் இப்போது இந்த எல்லா நிகழ்வுகளும் அந்த பேறுகள் பற்றியும், அடுத்து நாங்கள் சமச்சீரானதா இல்லையா என்பது பற்றியும் நாங்கள் இந்த பாடத்திலே அறிந்து கொண்டுள்ளோம். மேலும் மேலும் நீங்கள் நிகழ்தகவுகள் பற்றி கற்கும் போது மேலும் பல முடிவுகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆகவே மாணவர்களை, நீங்கள் இந்த ஒரு நிகழ்வின் இயல்தகவு எனும் பாடத்தில் நீங்கள் முக்கியமாக இங்கே நோக்க வேண்டியது அந்த நிகழ்வுகளின் பேறுகளும், அடுத்து இந்த சமச்சீரானதா இல்லையா என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மாணவர்களே, இதனை பார்த்து மீண்டும் செய்து கொள்ளுங்கள்.